ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு நிச்சயதார்த்தமும் ப்ளஸ் அதோட ஆரோயம், அதாவது சட்டப்படி கல்யாணம், ரெஜிஸ்டர் மேரேஜும் ஒன்றா நடக்குது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் சம்பிரதாயப்படி கல்யாணம் அடுத்த வருஷம்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வீடு வாங்குறாந்தா முதல்ல இவங்க 2 பேரும் சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் முதல்ல எல்லாருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நிச்சயமும் ப்ளஸ் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம். அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். கோயிலில் சைனா டவுனில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் நடந்தது. ஸோ போகிற வழியிலே அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த சுற்றுலா பயணியெல்லாம் இந்த இடத்துல அந்த சைனா டவுனுக்கு வந்தால் இந்த மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே அதாவது சுவீனியர்னு சொல்லுவாங்களா, இப்போ இந்த நாட்டுக்கு போனேன், நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொல்லுவாங்களா, அந்த கடைங்க இங்கே நிறையா இருக்கும், நிறையா இருக்குது. ஸோ 3 10 வெள்ளி 2 10 வெள்ளி இந்த மாதிரி நல்லா சிங்கப்பூரில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சுவீனியர்லாம் வச்சு விற்பாங்க. ஸோ அந்த கடைங்களை தான் உங்களுக்கும் காமிச்சேன். இது சீர்வரிசை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடு எடுத்துகிட்டு போகிறது. காசி மாலை வாங்கியிருந்தாங்க, பட்டு புடவை அழகாக இருந்தது. இங்கிட்டு வளையல் அது இதுன்னு வச்சுருக்காங்க, பழங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதான். அப்புறம் சாப்பாடு விதவிதமாக அருமையாக இருந்தது. சாப்பாடெல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சாதம், ரசம், சாம்பார், உருளைக்கிழங்கு, மட்டன், பாயாசம், பக்கோடா, அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, தவுசம்பால், நிறைய சாப்பாடு இருந்தது. காஃபி, லெமன் ஜூஸ், அப்பளம், ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடும். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணுக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அந்த மேடையில் வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு முதல்ல ஆரோயம் நடந்துருச்சு. இப்போ பரிசம் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே இப்படி தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். பார்க்க நல்லாவே இருக்கும். நிறைய நல்ல சம்பிரதாயத்தெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே ஐயர் வச்சு தான் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப வீடியோ எடுக்கலை, ஏன்னா இதெல்லாம் அவங்களோட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுக்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் பொண்ணு வருது போல இருக்குது. மாப்பிள்ளை வர்றாரு, பொண்ணு அதுக்கப்புறம் வரும். ஏன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இந்த பசங்க தான் நடந்தாங்க. அதனால் நான் நினச்சேன் பொண்ணுன்னு. மாப்பிள்ளை வந்துட்டார், அடுத்து பொண்ணு வருவாங்க. நல்லா இருந்ததுங்க. நிச்சயமும் நல்லா இருந்தது, சாப்பாடும் நல்லா இருந்தது, கிராண்டாக செஞ்சாங்க. கூட்டமும் நிறைய கூட்டம். உட்கார இடம் எல்லாமே பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க, கூட்டமாக இருந்ததுனால. இப்போ தான் பொண்ணு வருது. பொண்ணு நல்லா அழகாக க்யூட்டாக நல்லா இருந்தது. பொண்ணு வரும்போது எல்லாம் விளக்கு தூக்கிட்டு போகிறாங்க. பொண்ணோட அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க எல்லாம் விளக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது நிச்சயம். இதான் பொண்ணு கையில் ஒரு பூ பொக்கையை கொடுத்து தூக்கிட்டு போகிறாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்களா, மாப்பிள்ளைக்கு அதே பசங்க தான், பொண்ணுக்கு அதே பசங்க தான். அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது.